வணக்கம். ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கோயில்களை பற்றியும் முக்கியமான கோயில்களை பற்றிய தகவல்கள், பயண வழிகாட்டி மற்றும் ஆன்மீக தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் திருப்பூர் மாவட்டம் கடத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு அர்ச்சனேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தென் திருமணஞ்சேரி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோவிலை பற்றியும், இக்கோவில் ஏற்பட்ட வரலாறு பற்றியும், கோவிலின் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம். தல வரலாறு. விக்கிரம சோழன் என்பவரது காலத்தில் காரத்தொளவு எனும் கிராமத்திலிருந்து கொங்கேல சங்கு எனும் கிராமத்திற்கு நாள்தோறும் 60 குடம் பால் சென்று கொண்டிருந்தது. இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு குடம் பால் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிந்தி கொண்டிருந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்க்கையில் ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து அமராவதி ஆற்றில் கலந்து இரத்த ஆறாக ஓடியது. அப்போது என்னவென்று அனைவரும் பார்க்க, அங்கிருந்த சுயம்பாக தோன்றிய லிங்கத்தின் தலை வெட்டப்பட்டிருந்தால் இந்த இரத்த ஆறுக்கு காரணம் என்று கண்டறிந்தனர். இந்த வெட்டப்பட்ட பகுதியை நாம் இன்றும் கூட காணலாம். உடனேதான் இந்த சுயம்பு லிங்கத்தினை வழிபடும் வழக்கம் ஏற்பட்டு 10ஆம் நூற்றாண்டில் விக்கிரம சோழ தேவன் காலத்தில் கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. நம் கொங்கு மண்டலம் வரலாற்று சிறப்பு, கலை, பண்பாடு, நாகரிகம், இறையுணர்வு ஆகியவற்றை தன்னகத்தே கொண்ட வளம் கொளிக்கும் பழம்பெருமை வாய்ந்த பகுதிங்க. வைணவத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நெல்லை மாவட்டத்தில் 9 இடங்கள் பெருமாளுக்கென அமைக்கப்பட்ட கோவில்கள் நவ திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அதே போல நம்ம கொங்கு மண்டலத்தில் சைவத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அமராவதி ஆற்றின் கரையோரம் கொழுமம் முதல் கரூர் வரை 11 சிவாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவற்றில் கொழுமம் தாண்டேஸ்வரர் ஆலயம், காசி விஸ்வநாதர் ஆலயம், கடத்தூர் அர்ச்சனேஸ்வரர் ஆலயம் ஆகியவை ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவைங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமான் சுயம்புலிங்கமாக தோன்றி விக்கிரம சோழனை ஆட்கொண்ட இடத்தில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு, சோழர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றும் வகையில் முற்றிலும் இந்த கோவில் கல்லால கட்டப்பட்டிருக்குங்க. விக்கிரம சோழன் மட்டுமல்லாது பொதுமக்களின் பங்களிப்போடு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இதனை இங்க இருக்கிற கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்துது. நாம இப்போ கடத்தூருக்குள்ள கோவில் கிட்ட போறோங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுற்றிலும் வயல்வெளிகள் சூழ்ந்து நடுவுல அமைஞ்சிருக்கிறது. இன்னும் ஒரு அழகான அருமையான காட்சிக்குள்ள இருக்கிற மாதிரி தாங்க இந்த கோவிலோட அமைப்பு இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். கோவில் கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கத்து கதவை சாத்தி இருக்குங்க. நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் இதுதாங்க. அமராவதி ஆத்த பார்த்த மாதிரிதான் இந்த கோவிலோட அமைப்பு இருக்கும். இங்கு அமராவதி ஆறு மேற்கிலிருந்து வடக்கு பாகமாக வலம் வந்து கிழக்கு நோக்கி செல்கிறது. அது மட்டுமல்ல, தினமும் சூரியன் காலையில் உதித்ததும் தண்ணீரில் சூரிய ஒளி பட்டு சிவலிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது காண்பதற்கு மிகவும் சிறப்பானதாகும். அதே போல் இந்த சிவலிங்கத்தின் மீது படும் ஒளியானது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயன காலங்களில் கூட மாறாமல் சிவலிங்கத்தின் மீது படும்படி கோவில் கட்டப்பட்டுள்ளது கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. இங்கு அருள்பாலிக்கும் சிவபெருமான் மகிழ்ச்சியை அளிப்பதால் மருதீசர் எனவும், பாவவினை என்னும் நோயை நீக்க மருந்தாக தோன்றியதால் மருந்தீசர் என்றும், அர்ச்சுனன் வழிபட்டதால் அர்ச்சுனேஸ்வரர் என்றும் பல்வேறு நாமங்களில் அழைக்கப்படுகிறார். இத்தல பெருமை, கோவை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய கருவற விமானம் கொண்ட கோவில் இதுதான். அத்துடன் மிகப்பெரிய ஆவுடருடன் கூடிய மிகப்பெரிய சுயம்புலிங்கம் இக்கோவில் மட்டுமே அமைந்துள்ளது. மேலும் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கு கல்லால் ஆன தட்சிணாமூர்த்தி ஆவார். சிவன் கோவிலிலிருந்து அம்மன் கோவில் வலது பாகம் தனியாக பிரிக்கப்பட்டு மதில் சுவரும் எழுப்பப்பட்டு தனித்தனி ஆலயங்களாக அமையப்பட்டுள்ளது. அத்துடன் இரண்டுக்கும் தனித்தனி முற்றங்கள், மேலும் தனித்தனி வாசல்கள், தனித்தனி மடப்பள்ளிகள் என எல்லாமே தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. அம்மன் சன்னதிக்கு அருகில் இடது பக்கம் அரளி செடியை பற்றி பெரிய புற்றுலிங்கம் வளர்ந்து வருகிறது. சைவ வைணவ பேதமின்றி கருவறையின் மேற்கு பக்கம் விஷ்ணுவிற்கும் ஒரு தனி சன்னதி உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை போலவே இத்தலத்தில் சுவாமிக்கு வலது பக்கம் அம்மனின் ஆலயம் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். கடத்தூர் என்ற பெயருக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இருந்தாலும் முக்கியமாக பஞ்ச பாண்டவர்கள் தங்களது வனவாச காலத்தில் இங்கு வந்து மறைந்து வாழ்ந்ததாகவும், அவர்களை கண்டுபிடிக்க இந்த ஊரில் உள்ள மாடுகளை கடத்தி சென்று ஆற்றின் மறுகரையில் அடைத்து வைத்ததாகவும், அதனாலேயே இந்த இடம் காரை தொழுவு என அழைக்கப்பட்டது. இதுவே காலப்போக்கில் மருவி கடத்தூர் ஆனது என்றும் கூறுகிறார்கள். நாங்க போறப்போ ஒரு சிவனடியார் ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருந்தாரு. இதுதான் என்ட்ரன்ஸ். வாங்க உள்ள போய் பார்ப்போம். பலபைரவர், இந்த பக்கம் சனீஸ்வரர்.
அமராவதி ஆறு, அடுத்தபடி சிவன் அர்ச்சுனேஸ்வரர். அந்த பக்கம் வலப்பக்கம் இருக்கிறது கோமதி அம்மன் சன்னதிங்க, தனியா அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் நடைபெற பூஜைகள் பற்றியும் அதோட நேரங்கள், அப்புறம் வந்து தீபமேற்றும் இடம் எல்லாமே வந்து இந்த முன்னாடி சிவன் சன்னதிக்கு முன்னாடி இருக்குங்க. இந்த கோவிலோட சிறப்பு பற்றியும் அதோட வரலாற்றை பற்றியும் கூட ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அருள்மிகு கோமதி அம்மன் சமேத அர்ச்சுனேஸ்வர சுவாமி சுயம்பாக லிங்க வடிவில் கடத்தூர் அமராவதி ஆற்றங்கரையில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் இடமே அருள்மிகு அர்ச்சனேஸ்வரர் திருக்கோவிலாகும். இத்திருக்கோவில் மகா சிவராத்திரி, பிரதோஷம், ஐப்பசி அன்னாபிஷேகம், ஆடிப்பூரம், பௌர்ணமி, அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமி, பைரவர் பூசை ஆகியவை சிறப்புடன் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு பௌர்ணமி திதியன்றும் திருமண தடை நீங்க செய்யப்படும் பரிகார பூஜையை இத்திருத்தலத்தின் சிறப்பாகும். 1000 ஆண்டுகள் பழமை மிகுந்த சோழர்களால் நிர்மாணிக்கப்பட்ட இத்திருத்தலம் தென் திருமணஞ்சேரி என்று அழைக்கப்படுகிறது. இப்புனித தலத்திற்கு திருமண தடை நீங்க பெற்றோர் அநேகம். இதுதாங்க அர்ச்சுனேஸ்வர சன்னதி. இதுக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டர்ஸ் ஒன்று இருக்கு. அங்கேயே ஆன்மீக புத்தக நிலையம் எல்லாமே அங்க இருக்குங்க. அர்ச்சனை டிக்கெட் அதெல்லாம் அங்க கிடைக்கும். இக்கோவிலின் மூலவர் அர்ச்சுனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பஞ்சபாண்டவர்களில் அர்ச்சுனர் மிக முக்கியமாக இங்கு வழிபட்டதால் இந்த பெயர் இவருக்கு ஏற்பட்டதாக சொல்றாங்க. சிவன் சன்னதி முற்றத்தில் கிழக்கு வாசல் பகுதியில் 36 அடி உயர ராஜகோபுரம் கம்பீரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலோட பிரார்த்தனை மிக முக்கியமான பிரார்த்தனை. மிகப்பெரிய சுயம்பு மூர்த்தியா சிவன் இருக்கிறதுனால, சர்வ வல்லமை பொருந்தியவர் அப்படிங்கிறதுனால இங்க என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. இங்க சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து நேர்த்தி கடன் நிறைவேற்றுறாங்க. சிவன் சன்னதியிலிருந்து வெளியில வர வழிங்க. இதுக்கு பக்கத்துல கோபுரம், அழகான கோபுரம் காட்சி அளிக்குது. இதுக்கு கீழே தான் பளிங்கு கல்லால் ஆன காசிலிருந்து கொண்டு வரப்பட்ட தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குங்க. அதுக்கு ஏத்தாப்பட்டிருக்கிறது விநாயகர் சன்னதி. இது கோமதி அம்மன் சன்னதி. வாங்க கோமதி அம்மன் சன்னதிக்கு போய் பார்க்கலாம். இதுதாங்க அந்த கோமதி அம்மன் சன்னதி. சோழர் படை தளபதி நாகதோஷத்தால் பாம்பு கடித்து அவதிப்பட்ட போது அம்மன் புற்றாக தோன்றி அருள் புரிந்ததாகவும், குலோத்துங்க சோழன் மகளுக்கு மாங்கல்ய தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்ட போது அர்ச்சுனேஸ்வரர் தோஷம் நீக்கி அருள் புரிந்ததாகவும் கர்ண பரம்பரை மற்றும் தல வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. கோமதி அம்மன் சன்னதிக்கு பின்னாடி சுற்றிலும் செடிகள் அமைச்சு நந்தவனம் போல பராமரிச்சுட்டு வராங்க. இக்கோவிலின் கன்னி மூலையில் தல விநாயகரான வலம்புரி விநாயகருக்கு தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்க. அதே போல வாயு மூலையில சுப்பிரமணியருக்கும், அதன் அருகில் ஈசானிய மூலையில் சண்டிகேஸ்வரருக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. சிவன் சன்னதிக்கு முன் நந்தி அழகிய திருமணியுடன் விமானத்துடன் கூடிய மண்டபத்தில் வீற்றிருக்கிறார். சிவன் கருவறையின் தெற்கு பக்கம் பளிங்கு கல்லாலான தட்சிணாமூர்த்தியும், மேற்கு பக்கத்தில் நின்ற கோலத்தில் மகாவிஷ்ணும் அருள் பாலிக்கிறார். முருகன் சன்னதி. கோவில் அமைப்பு பாருங்க. முழுவதும் கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம். 1000 வருடங்கள் பழமையானது. ஆனா அந்த பழமை மாறாம இப்ப வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கோவிலை சுற்றிலும் நிறைய நந்தவனம், நிறைய செடி வச்சிருக்காங்க. அங்க தெரியறதாங்க சண்டிகேஸ்வரர் சந்நிதி. வாரம் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில மற்றும் வளர்பிறை பஞ்சமி திதி மற்றும் பௌர்ணமி திதியிலையும் திருமண தடை நீங்க இந்த திருக்கோவில்ல பரிகார பூஜைகள் நடைபெறுதுங்க. இதில் மாங்கல்ய தோஷம் நீங்க வேண்டி பெண்கள் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து வழிபட்டு வராங்க. இதனால இத்திருத்தலம் திருமண தடைகள் நீக்கும் தென் திருமணஞ்சேரி அப்படின்னும் அழைக்கப்படுது. இக்கோவிலின் முக்கிய திருவிழா என்னன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி தாங்க இக்கோவிலோட மிகச்சிறந்த திருவிழாவா இருக்கு. இது தவிர மாதாந்திர பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஆடிப்பூரம், பௌர்ணமி, அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமி, பைரவர் பூஜை ஆகியவையும் சிறப்பா இங்க நடத்தப்படுது. மேலும் பக்தர்களால் ஆயுள் ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாப்த பூர்த்தி ஆகியவையும் இங்கு கொண்டாடப்படுதுங்க. திருமண தடை, குழந்தை பேரின்மை, கால சர்ப்பதோஷம் மற்றும் சகல தோஷங்களுக்குமான பரிகார தலமா இத்திருக்கோவில் இருக்குங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலையும் கனியூருக்கு பக்கத்துல இருக்குங்க. இந்த கோவில் டெய்லி காலையில 6:30 மணில இருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும், திரும்ப சாயந்தரம் 4:30 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்
பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.